ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்தியன் ஃபுட் ரெசிபீஸில் நம்ம பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இந்த பாலக் பன்னீர் சப்பாத்தி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த பாலக் பன்னீரை இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பாலக் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாலக் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு நம்ம தேவையான பன்னீர் எடுத்து நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டுடுவோம். அதை அப்படியே விட்டுடுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ நம்ம கீரையெல்லாம் வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். பாலக்கீரையில் நம்ம தண்டு பகுதியை நீக்கிட்டு பாலக்கீரையை மட்டும் எடுத்து பயன்படுத்திக்கணும். கீரையை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ்க்கு தண்ணிக்குள்ளேயே ஊற வச்சுருங்க வீவர்ஸ். ஏன்னா இதில் மருந்தெல்லாம் அடிப்பாங்க கீரையில், அதனால் அந்த தண்ணியில் போய்டும். அதை அலசி எடுத்துக்கலாம் அப்புறமா. அதுக்காக தான் நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு கீரை எப்போவுமே தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்புறம் அலசி யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இந்த கீரையெல்லாம் நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கீரையை நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு தண்ணியில் போட்டு வச்சுருந்ததுனால கீரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு 3-4 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் வீவர்ஸ். இப்போ இந்த கீரையை நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துடுவோம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இந்த தண்ணியில் நம்ம பாலக்கீரையெல்லாம் போட்டு எடுத்துடலாம். கீரை ஒரு பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த கீரைகளை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் வியூவர்ஸ். கீரை நல்லா பாயில் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் கீரை எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சின்னு. அது நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ அது பார்த்திங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்திங்களா, டார்க் க்ரீனாக மாறி இருக்கும் இந்த பாலக்கீரை. இந்த சமயத்தில் நம்ம கீரையை எடுத்து வடிகட்டிடணும். இதை வடிகட்டினதுக்கப்புறமா டேப் வாட்டரில் நம்ம ஒரு தடவை இதை அலசி எடுத்துக்கணும் வீவர்ஸ். கீரையை நம்ம டேப் வாட்டரில் அலசி எடுக்கும்போது கீரை ரொம்ப வெந்துடாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை நார்மல் டேப் வாட்டரில் போட்டு அலசி ஒரு தடவை எடுத்துக்கணும். நம்ம பாலக்கீரையோடு சேர்க்க வேண்டிய பொருட்கள் பார்ப்போம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் வீவர்ஸ். அந்த பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். பெரிய வெங்காயம் 3 இல்லை 4 எடுத்துக்கலாம். இது மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக போட்டு வச்சுக்கணும். தக்காளி 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும்.
2 தக்காளி, பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய், இஞ்சி சிறு துண்டு அளவு இஞ்சி, பூண்டு 2 பூண்டு எடுத்திருக்கேன், இந்தியா பூண்டு 2 பூண்டு எடுத்திருக்கேன், சீரகம் சிறிதளவு தாளிக்கிறதுக்காக. வானலில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் எடுத்துப்போம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துப்போம். முதல்ல வெங்காயத்தை வதக்கி எடுத்துப்போம் வீவர்ஸ். வெங்காயம் வந்து லைட் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் அதை வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதோட பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். அதையும் சேர்த்து இதில் வதக்கி விட்டுடுவோம். வெங்காயம் பூண்டு நல்லா சேர்ந்து ஒன்றா வதங்கணும். நல்லா ப்ரௌன் நிறத்தில் மாறி இருக்கிற அளவுக்கு வதக்கிக்கணும் வீவர்ஸ். வெங்காயம் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா இப்போ தக்காளியும் ஆட் பண்ணி அதோடு சேர்த்து வதக்கிடுவோம். தக்காளி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விடணும் வீவர்ஸ். அடுத்ததாக நம்ம இந்த பாலக்கீரையை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாலக்கீரையை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கணும் வீவர்ஸ். இப்போது நல்லா தக்காளி நல்லா பாயில் ஆகிருக்கு. இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ இந்த மிக்ஸை நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது வானலில் நான் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டு தாளித்தா தான் நல்ல வாசனையாக இருக்கும். அந்த பட்டர் மெல்ட் பண்ண விட்டுட்டு இதில் நம்ம இப்போது சீரகத்தை போட்டு தாளிப்போம். சீரகம் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா மிக்ஸை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அந்த மசாலா மிக்ஸ் கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பாலக்கீரையும் ஆட் பண்ணி இதோட கலந்துடுவோம். அதை நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் வீவர்ஸ். இந்த கிரேவி கொதிச்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் வீவர்ஸ். அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் ஆட் பண்ணிப்போம். பன்னீரை நம்ம கொதிக்க வச்சிருந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும் வீவர்ஸ். இப்போ இந்த சமயத்தில் நம்ம உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போது பாலக் கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிரேவி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம பன்னீரை இதோட ஆட் பண்ணிவிடுவோம் வீவர்ஸ். இந்த மிக்ஸை நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே பாயில் பண்ண விடுவோம். அப்போ தான் பன்னீர் நல்லா வெந்திருக்கும்.
அது ரொம்ப நேரமும் கொதிக்க வைக்கக்கூடாது, இல்லைன்னா பாலக்கீரையோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த பசுமையாக இருக்கும்போதே நமக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இந்த க்ரீன் கலரில் இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். 5 நிமிஷத்துலேயே பன்னீர் வெந்துடும் வீவர்ஸ். அவ்வளோதான் வீவர்ஸ், பாலக் பன்னீர் ரெடி. இதை நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.